ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு திகா லைஃப் ஸ்டைல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுக்கே ரொம்ப பெருமை சேர்த்த 146 அடி உயரமுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு முருகன் சிலையை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முத்துமலை முருகன் கோவில், சேலம் டு ஆத்தூர் பஸ்ல ஏறினீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்க போயிடலாம், முத்துமலை முருகன் கோவிலுக்கு. இதுல என்ன ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்தே பாரத் ட்ரெயின்ல தான் போறோம் திருச்சி டு சேலம். சேலம்க்கு அப்புறம் 2 பஸ் மாறி நம்ம முத்துமலை முருகன் கோவிலுக்கு போவோம். என்னடா பெரிய வந்தே பாரத்ன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, நம்ம சொத்து விட்டாலும் வந்தே பாரத் போயே ஆகணும் அப்படின்னு தாங்க இந்த டிராவல் பண்ணோம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏர்லி மார்னிங் 6:30க்கு இந்த ட்ரெயின் வருது. 1500 சம்திங் டிக்கெட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அடடடடா. ட்ரெயினோட அவுட்லுக் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆசமா இருந்துச்சு. பார்க்க நமக்கு எப்படி சொல்றது, ஐயோ அப்படி இருக்கு, எப்படி சொல்ற, பிளாட்ஃபார்ம், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்புறம் பிளட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வசதியா ஃபுட் ட்ராக்கும் ஆப்ஷன்ல இருக்கு. டிக்கெட்டோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1500 சம்திங் வித்தவுட் ஃபுட் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிட்டோம். சீட்டோட கம்ஃபர்டபுள் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. நமக்கு எப்படி டிராவல் பண்ற டயர்டே இல்லை. ஃப்ளோர்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. அவங்களோட டாய்லெட்லாம் ரொம்ப ரொம்ப கிளீனாவே இருக்கு. பாத்தீங்கன்னாவே எப்படி சொல்லி, ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்குள்ள போன மாதிரியே ஒரு ஃபீல் தான். எனக்குலாம் ஃபிளைட்ல போன மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ விண்டோ சீட் நமக்கு கிடைக்கலங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுதான் எனக்கு பாத்தீங்கன்னா மிடில்ல தான் கிடைச்சிருந்துச்சு. நம்மள மாதிரி சொத்தை வித்து யாரும் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல இந்த ட்ரெயினுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா மினி டிஃபன் வாங்கிட்டேன். ஸோ அங்க கொடுத்துருக்க ஃபுட் ஏன் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அந்த ஃபுட் ஒத்துக்காம போகுதோன்னு தெரியாது. ஏன்னா நம்மளோட பாடி கண்டிஷன் அப்படி. ஸோ லாங் ட்ரிப் போறதுனால நமக்கு எது செட் ஆகுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஜங்ஷன்ல நான் ஒரு மினி டிஃபன் வாங்கிட்டேன். மினி டிஃபனும் சூப்பரா இருந்தது. மினி பூரி, வடை, ஒரு இட்லி, வெண்பொங்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி, கேசரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் செப்பரேட்டா நாங்கள் ஒரு கேசரியும் வாங்கியிருந்தோம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லாவே தாங்குச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. பட் இட்லி தான் ரொம்ப ஹார்டா. சீட் மட்டும் கிடைச்சிருந்தது, செம்மையா இருந்திருக்குங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். விண்டோல பாருங்களே, செம்மையா இருக்குங்க. அப்படியே நம்ம ஃபிளைட்ல போற மாதிரி. திருச்சி டு சேலம் 2.5 மணி நேரம் டிராவல். ஃபைனலி நம்ம சேலம் வந்துட்டோம். சேலத்துக்கு அப்புறம் 2 பஸ் மாறணும் அப்படின்னா அந்த ஆத்தூர்ல உள்ள முத்துமலை முருகன் கோவில் பஸ் ஏறினோம்னா நம்ம இந்த கோவிலுக்கு ஃபைனலா போயிடலாம். ஸோ டிராவல் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பையன் ரொம்ப விளையாண்டுட்டே இருந்தான். நாங்க போன பாத்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது, ரொம்ப தெரியல. ஆனா நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஃபீலிங்கே இல்ல, டிராவல் பண்ற ஃபீலிங்கே. இந்த 2.5 மணி நேரம் அப்புறம் பஸ்ல போனோம்னா அது ஒரு 1 ஹவர் ஆகுது நம்ம அந்த கோவிலுக்கு ரீச் ஆகுறதுக்கு. டிராவல் பாத்தீங்கன்னா நீட்டா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஃபைனலி நம்ம முத்துமலை முருகன் கோவில் லேண்ட் ஆயிட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் எப்படி சொல்றது, நம்ம ஒரு டிவில பாத்திருக்கோம், மொபைல்ல பாத்திருக்கோம், அது மாதிரிதான் முத்துமலை முருகனை பாத்திருக்கேன். சோ நம்ம இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்த்தது. சோ நடந்துருச்சு என் லைஃப்ல. பார்க்க அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. எனக்கு முருகனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு ஒரு சிலையை பாக்குறதுக்கு ஹாஹா அப்படி இருந்துச்சுங்க. என்ன ஒரே ஒரு கஷ்டம், பின்னாடி ஒரு மழை இருந்தது. மழை மேலதான் போக முடியல, மழை ஏறக்கூடாது அப்படின்றனால மழை ஏறல. கோயில் நல்லா கிராண்டாவே இருந்தது. எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும், செழிப்பா தான் இருக்கும். ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படின்னு கிடையாது. முத்துமலை முருகன் கோவில் நம்ம வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். இந்த வருஷம் வேண்டிட்டு போறீங்களா, அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க வேண்டுனது நடக்கும் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு வெயிலையும் மக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம், அவரை பார்க்க அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியா ஃபீல் பண்ண அன்னைக்கு நாளை என்னால மறக்கவே முடியாதுங்க. சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கோல்டன் மாதிரி இருந்தது. ஃபுல்லா கோல்டுலயே பண்ண மாதிரியே அந்த கோபுரம் எல்லாம் இருந்துச்சு. சோ அவரை பார்க்கதான் சன்னதியில வீடியோ எடுக்க கூடாது, சோ அவங்க சன்னதியை எடுக்கல. அப்படியே முருகன் இருந்தாரு, பக்கத்துல வள்ளி தெய்வான இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவர் சிலை முன்னாடி இருக்கவங்க சிலை, அவரோட பாதத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். உள்ள சிலை இருக்கு. சிலைக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல 2 சேவல் இருக்கு. அவரை பார்த்த மாதிரியே சேவல் கூவிட்டே இருந்துச்சு. நம்ம வேண்டுனது நடக்கணும்னு வேண்டும் போது அந்த சேவல் கூவும் போது ஒரு ஹாப்பி இருக்கு. அப்பா அப்படி இருக்குங்க. கூட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சேவல் இருக்கு பாருங்க நடுவுல. இதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு 12 to 2 அன்னதானம். ஃபர்ஸ்டாவே நாங்க போயிட்டோம். எங்களுக்கு முருகன் அன்னதானம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைச்சிடாது. முருகன் நினைச்சிருக்காரு போல, சரி அவ்வளவுதான் வந்திருக்காங்க சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு.
ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. நம்ம வீட்டுல அம்மா சமைப்பாங்கல்ல அதே மாதிரி இருந்தது. இதுல விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அன்னதானத்துல வந்து நம்மள்ட்ட கேக்குறாங்க ஒருத்தவங்க, அம்மா சாப்பாடு எப்படிமா இருக்கு, உங்க அம்மா சமைக்கிற மாதிரி இருக்கா இல்ல அதுக்கும் மேல இருக்காது? நான் அதுக்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ உங்க அம்மா பக்கத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாங்க. சோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரிட்டன் டிக்கெட்டும் நாங்க போட்டுட்டோம். ரிட்டன் மறுபடியும் சேலம் வந்துட்டு வந்தே பாரத்ல ஏறிட்டு விண்டோ சீட் லுக்க மட்டும் நீங்க பாருங்களே, ஐயோ செமையா இருக்குங்க. பாருங்க அப்படியே நம்ம அது எப்படி சொல்றது, ஃபிளைட்ல போற எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்ன்ற ஃபீலிங்ஸே கிடையாது. இதுக்குதாங்க விண்டோ ஷீட் வேணுங்கிறது. சேலம் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணது இல்ல, இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஃபைனலி நம்மளோட ட்ரிப் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க.